ஒரு சித்த யோகியின் சரிதம் இரண்டாம் பாகம். அமரக்கவி சித்தேஸ்வரர் பிரபோதரர் சுகுமார் வி. கிரி. திரு வி. கிரியின் நீண்ட உரை. ஒரு சில நாட்கள் கடந்த பின் அமரக்கவி மீண்டும் திரு வி. கிரியை அவரது இல்லத்தில் சென்று சந்தித்தார். வாருங்கள் அமரக்கவி அவர்களே, இதோ என்னுடைய முன்னுரையை புத்தகத்திற்கு எழுதி வைத்துள்ளேன், பெற்றுக்கொள்ளுங்கள் என அழைத்தார். அமரக்கவி அதை நிதானமாக படித்து முடித்து பின் தன்னுடைய உரையை துவக்கிய திரு வி. கிரி, அமரக்கவி அவர்களே, நான் கடந்து வந்த அரசியல் பாதை என்பது பல திருப்பங்களை கொண்டது. நான் இந்திய நாட்டில் அலங்கரிக்காத பதவிகளே இல்லை. நான் தேசப்பிதா காந்திஜி, நேரு, பட்டேல், திருமதி இந்திரா காந்தி மற்றும் பல தேச தலைவர்களிடம் நெருங்கி பழகியுள்ளேன். சுதந்திர போராட்டத்தில் பங்கேற்று சிறை சென்றவன். அதன் பின் தொழிற்சங்கங்களின் வளர்ச்சி, தொழிலாளர்கள் நலன் என சங்கங்களில் நிறுவி உலக அளவில் பல வட்ட மேஜை மாநாடு ஆகியவற்றில் கலந்து அவர்களின் நலனுக்கு குரல் கொடுத்து போராடியவன். நான் 3 மாநிலங்களின் நீண்ட காலம் ஆளுநர் பதவியை வகித்தவன். அதன் பின் மத்திய தொழில்துறை அமைச்சராகவும் உதவி ஜனாதிபதியாக 5 வருடம் பதவி வகித்த பின் இந்திய திருநாட்டின் 4வது ஜனாதிபதியாகவும் பொறுப்பேற்று கொண்டுள்ளேன். என்னுடைய சேவையை கருத்தில் கொண்டு இந்த தேசத்தின் மிக உயர்ந்த விருதான பாரத் ரத்னா அளித்துள்ளார். நான் என் வாழ்க்கையில் 2 தொழிற்சாலை பற்றிய புத்தகங்களையும் வெளியிட்டுள்ளேன். ஜெனீவாவில் இயங்கும் சர்வதேச தொழிற்நல சங்கங்களின் தலைவராகவும் இன்று வரை பணியாற்றி வருகிறேன். இவ்வளவு பெரிய உயர்ந்த பதவிகளை எல்லாம் என் வாழ்க்கையில் நான் அலங்கரித்து வந்தாலும் நிஜானந்த போதம் புத்தகத்திற்கு என்னை முன்னுரையை எழுத வாய்ப்பளித்த உங்களுக்கு நான் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எக்காரணத்தை முன்னிட்டும் நான் அளித்த முன்னுரையை புத்தகத்தில் விட்டு போகாமல் பார்த்து கொள்ள வேண்டும். இதைத்தான் நான் என் வாழ்க்கையின் மிக பெரிய விருதாக நான் கருதுகிறேன். நான் வகித்த பதவிகள், கிடைத்த பட்டங்கள் இவையெல்லாம் தற்காலிகமே. நான் மறைந்த பின் இவைகளும் மறைந்துவிடும். இறைப்பணியில் அல்லது உங்களை போன்ற சித்த யோகிகளை தரிசனம் செய்த இந்த பசுமையான நினைவுகளே என்றும் நிரந்தரமானது என தன் நீண்ட உரையை ஆற்றி முடித்தார் திரு வி. கிரி. இல்லற ஞானி திரு வி. கிரி நிஜானந்த போதம் புத்தகத்தின் மீது வைத்திருக்கும் ஆழமான பக்தியை பார்த்து அமரக்கவி வியந்து போனார். 1982இல் அமரக்கவி தபஸின் ரகசியம் என்ற 2வது ஆங்கில புத்தகத்தை எழுதிய போதும் அந்த புத்தகத்திற்கும் திரு வி. கிரி அவர்களே முன்னுரையை வழங்கியுள்ளார்கள். அமரக்கவி அவர்களே, உங்களுக்கு இறைவனால் பல திருநாமங்கள் சூட்டப்பட்டுள்ளன. விவரத்தை குறிப்பிட்டுள்ளீர்கள். ஸ்தானு சித்தியார், ஸ்ரீ சுதர்சனம், அஷ்ட விஸ்வேஸ்வரர் மற்றும் அமரக்கவி சித்தேஸ்வரர் ஆகிய திருநாமங்களையும் தாங்கி இருக்கின்றீர்கள். உங்களுடைய ஆன்மீக யோக சாதனைகள் வேத கால மகரிஷிகளை ஒத்துள்ளது. நீங்கள் சந்நியாசம் வாங்கி கொண்டு ஒரு துறவியைப் போல் வீட்டை விட்டு வெளியேறி காடு, மலை, குகை என அலைந்து திரிந்து ஞானத்தையும் இறைவனின் கருணையையும் பெறவில்லை. இல்லறத்தையே நல்லறமாக ஏற்றுக்கொண்டு குடும்பம், மனைவி, மக்கள், சொந்த பந்தங்கள், உத்தியோகம் என வாழ்க்கை சக்கரத்தில் பல துயர்களையும் இடர்களையும் அனுபவித்து கொண்டே இறை உணர்வின் மீது தீவிர நம்பிக்கை வைத்து அதே சமயத்தில் ஆன்மீகத்தின் பல சவால்களை எல்லாம் தனியொரு மனிதராக நின்று அதை சாதித்துள்ளீர்கள். எனவே நான் உங்களுக்கு இன்று ஒரு பட்டத்தை அளிக்க உள்ளேன். இல்லற ஞானி என்று நான் வழங்கும் இந்த பட்டத்தையும் உங்கள் பெயரோடு சேர்த்து கொள்ளுங்கள். நீங்கள் அதற்கு எல்லா வகையிலும் பொருத்தமானவர்தான் என கேட்டுக்கொண்டார் திரு வி. கிரி. அவர் கூறுவதையெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கொண்டே வந்த அமரக்கவி ஒரு மெல்லிய புன்னகை ஒன்றையே பதிலாக உதிர்த்து திரு வி. கிரியிடம் அவரிடம் விடை பெற்று கொண்டார். பொதுவாக அமரக்கவி தம்மை பிறர் பாராட்டி பேசினார் அமைதியாக மௌனத்தை மட்டுமே காப்பார். திரு வி. கிரி 1985ஆம் வருடம் ஜூன் மாதம் தம்முடைய 85வது வயதில் சென்னையில் காலமானார். நன்றி, வணக்கம். அடுத்து வருவது 8வது பகுதி. மனிதன் தெய்வமாகலாம். நிலவில் மனிதன். செட்டியாருக்கு திவ்ய தரிசனம்.
கண்டேன் குருநாதரே. என் அனுபவங்கள், அமரக்கவியின் போதனைகள், பிரம்ம ஞானி, பிரம்ம சமாதி. நன்றி, வணக்கம்.